நம்ம இப்போ ஓல்டு சைலன்சரை எடுத்துகிட்டு இந்த டியூயல் கோர் சைலன்சர் மாட்ட போகிறோம். மாட்டிட்டு நம்ம மைலேஜ் செக் பண்ண போகிறோம். டபுள் கோர் சைலன்சர் மாட்டியாச்சு. கிலோமீட்டர் பார்ப்போம். ஹலோ மக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். ஸோ வண்டியில் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பிரேக் இதை மாட்டினோம்ல, அது திரும்பி பிரச்சனை பண்ணுதுங்க. ஏதாவது ஒரு பெர்மனெண்ட் சொல்யூஷன் பண்ணணும். பாருங்க, அடிச்சுட்டு அது போயிடுச்சு. ஒன்று பண்ணணும். ஸோ கடி சீக்கிரம் பண்ணுவோம் அதை. ஓகே, ஒரு செட் ஆகிடுச்சு. ஆனால் வைப்ரேஷன் ஆகும்போது திரும்பி அவுட் ஆயிடுதுங்க. அப்படி துடைக்கணும். நம்ம இன்னைக்கு காலையில் தான் வந்து இந்த டபுள் கோர் சைலன்சர் வந்து மாட்டியிருக்கோம். சவுண்டு சுத்தமாக இல்லை வண்டியில். இந்த டபுள் கோர் சைலன்சர் போட்டுட்டு ஒரு 400 கிலோமீட்டர் ஓட்ட போகிறோங்க. மைலேஜ் செக். சரியா குளிருதுங்க. நான் வேற ஜர்க்கின் எதுவுமே போடாம வந்துட்டேன். பயங்கரமா குளிர ஆரம்பிச்சிச்சு. டைம் பார்த்தீங்கன்னா 7:45 ஆகுது. 7:45. நம்ம இப்போ கீழ்கட்டளையில் இருக்கோம். நம்ம கீழ்கட்டளையிலேருந்து இன்னைக்கு கேம்ப் ரோட் போக போகிறோம். அதுதான் இந்த வ்ளாகில் பார்க்க போகிறீங்க. சைலன்சர் வந்து டபுள் கோர் சைலன்சரே மாட்டியாச்சு. பழைய சைலன்சரில் பழைய கவர்னர் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா, பழைய கவர்னர் அட்ஜஸ்ட்மெண்ட் பாருங்கள். கவர்னர் அட்ஜஸ்ட்மெண்ட் சேஞ்ச் பண்ணல இப்போவும். அந்த கவர்னர் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் முன்னாடி பண்ணோம்ல, ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 60 தந்துருக்கு ஃபுல் டேங்க் டு ஃபுல் டேங்க் மெத்தடில். நான் ஒன்றும் ரொம்ப ரேஷாகவும் ஓட்டல, ரொம்ப மெதுவாகவும் ஓட்டல. எப்போ தேவையோ அப்போ வந்து நான் வந்து ஒரு 70-80 போயிருக்கேங்க. அதனால் வந்து நான் மைலேஜுக்காகலாம் ஓட்டல. ஸோ இன்னும் நம்ம வந்து ஒரு 50க்குள்ளே ஓட்டணும்னா இன்னும் பயங்கரமான மைலேஜ் தரும்னு நினைக்கிறேன். ஸோ அதுவும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். இப்போ இந்த டபுள் கோர் சைலன்சரில் எவ்வளோ மைலேஜ் தருதுன்னு பார்ப்போம். டபுள் கோர் மாட்டினதுலேருந்து ஒரு இம்மிடியேட்டாக நான் வந்து ஒரு விஷயம் வந்து நோட்டீஸ் பண்ணேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, வைப்ரேஷன் கொஞ்சம் கம்மியான மாதிரியே இருக்குது. நல்லாவே தெரியுது. கொஞ்சம் வண்டி ஸ்மூத்தாக போன மாதிரி இருக்குது. ஏன்னா நம்ம ரேஸ் பண்ணும்போது அந்த சவுண்ட்லேயே வந்து ஒரு வைப்ரேஷன் வரும்ல, அந்த வைப்ரேஷன் இப்போ இல்லை. அது வந்து ஒரு வித்தியாசமாக இம்மிடியேட்டாக என்னால் கண்டுபிடிக்க முடியுது. வண்டி கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்க மாதிரி இருக்குங்க. சிக்னல் விழுந்துடுச்சு. வாவ், Isuzu D-Max பிக்கப் ட்ரக் எவ்வளோ அழகாக இருக்குல்ல. எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி வண்டிலாம், பிக்கப் ட்ரக்லாம். டாட்டாவில் கூட உங்களுக்கு கிடைக்கும் இதே மாதிரி. ஆனால் சூப்பராக இருக்குங்க இது. இந்த பிரிட்ஜு ஃபுல்லாகவே கட்டி முடிச்சிட்டாங்கங்க. இப்போ தான் பார்க்குறேன். ஃபினிஷிங்கே சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. 2 ட்ராக் போகுது. இந்த ட்ரெயின் வந்ததுக்கப்புறம் இந்த ஏரியாவே வேறு மாதிரி மாறிடும். இந்த ட்ரெயின் ஃபங்க்ஷனல் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவே ரொம்ப அழகாயிரும். ரோடெலாம் போட்டு எனக்கு தெரிஞ்சு பயங்கரமாக டெவலப் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். நான் 40 தான் போகிறேன். நல்லா இருக்குது. செயின் வர ஒரு நாய்ஸ் வருது.
அந்த மழை பெஞ்சுதுங்க ஒரு 2 நாளைக்கு முன்னாடி. அந்த மழையில நனைஞ்சிட்டு அதுக்கப்புறம் செயின் லூப் நான் போடல. மேபி அதனால நாய்ஸ் வருதுன்னு நினைக்கிறேன். சின்ன வயசுலலாம் பார்த்தீங்கன்னா வந்து, அதாவது என்ன சொல்கிறது, ஒரு 11th 12th அந்த டைம்லலாம் ஃப்ரெண்ட்ஸோட இந்த ஏரியாவுக்கு எப்பாவது வருவேன். அப்போல்லாம் யோசிப்பேன், என்ன இவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நான் வளர்ந்ததுலாம் பார்த்தீங்கன்னா தாம்பரத்தில் தான், ஈஸ்ட் தாம்பரத்தில். ஏன் இவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்னு நிறைய நாள் யோசிச்சிருக்கேன். இப்போ தான் இதுதான் நம்ம ஏரியாவே ஆயிடுச்சு. அதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது எனக்கே வந்து சிரிப்பு தான் வருது. அதாவது நம்ம எந்த ஏரியாவில் வரோம்னு நம்மளுக்கே தெரியாது, ஃப்யூச்சரில் எப்படி இருப்போம்னு நம்மளுக்கு தெரியாது. ஓவர்டேக் பண்ணலாம்னு நினச்சேன், ஆனால் வேண்டான்னு விட்டேன். ஸ்லோவாகவே போவோம், நீங்கள் மூடே இல்லை ஃபாஸ்ட்டாக போகிறது. ரோடும் அந்த அளவுக்கு சரியில்லை. வெள்ளக்கல் வந்திருக்கும். இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வலது பக்கத்தில் ஃபாரஸ்ட் ஏரியா ஆரம்பிச்சிடும். இந்த இடம்லாம் பயங்கரமாக குளிரும்னு நினைக்கிறேன். பயங்கரமாக குளிருதுங்க. அப்பா சரியான குளிர். அந்த வண்டியை நான் எடுக்கிறதே இல்லை. ஒரு நாள் ஒரு வீடியோவில் காட்டணும் உங்களுக்கு, என்னோட RS 200 வீடியோ எடுக்கணும்னு தான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஆனால் இந்த வண்டியை ஓட்டுற மாதிரிலாம் அது நான் ஆக்சுவலாக தொடவே இல்லை. எனக்கு தெரிஞ்சு 2 மாசமா தொடவே இல்லை. என் ஃப்ரெண்டு வீட்டில் தான் நிற்கிது. அவர் வந்து டெய்லி ஏதாவது டீ கடை அந்த மாதிரி எடுத்துட்டு போறாரு, அவ்வளோதான். அதுக்காக தான் யூஸ் ஆகுது. இப்போ போகும்போது நம்ம பார்க்கலாம்னு நினைக்கிறேன், வண்டியை காட்டுறேன். ஆனால் எந்த வாட்டர் வாஷ்லாம் இருக்காது. ஒரு நாள் வந்து அதை ஒரு விலாகாக போடுறேன் கண்டிப்பாக, என்னோட பல்சர் RS 200. இந்த இடமும் பயங்கரமாக குளிருங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கேமராவில் தெரியுதான்னு தெரில, ஃபுல்லாக புகையாக தான் இருக்குது, அவ்வளோ பனியாக இருக்குது. இந்த மாதிரி தான் நம்ம ஸ்லோ பண்ணால் டக்குன்னு பிக்கப் இருக்காதா, அப்போ தான் கொஞ்சம் கடுப்பாக இருக்கும். மற்றபடி வேறு எந்த பிரச்சனையும் இல்லை. இன்னொரு அப்கிரேட் வந்து டிஸ்க் பிரேக் இல்லைன்னா பெரிய ட்ரம் போடலான்னு ஒரு பிளானில் இருக்கணும். நேற்று வந்து மறைமலை நகர் வரைக்கும் போயிருந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில், நானே சர்வீஸ் லைனில் தான் போயிட்டுருக்கேன், ஆப்போசிட்டில் அப்படியே நேருக்கு நேராக ஒருத்தர் வந்துட்டார் டக்குன்னு. அதுக்கப்புறம் பிரேக்கு போட்டு நான் ரொம்ப பயந்துட்டேங்க. அந்த மாதிரி ரொம்ப நாள் வச்சு பயந்து அப்படியே டக்கு டக்குன்னு ஹார்ட்டெல்லாம் துடிக்க ஆரம்பிச்சிச்சு. பிரேக்கு அப்படியே ஆனால் நின்றுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். கிட்ட போய் எப்படி எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியல. அவர் நின்றுட்டாரு, அவர் ஸ்ப்ளெண்டரா என்னமோ வச்சுருந்தாரு. நம்ம வண்டி அப்படியே கிட்ட தேய்ச்சிக்கிட்டே போய் நின்றுச்சு. ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்ம மாடர்ன் பிரேக் இப்போ பாருங்களேன், இந்த பிரேக்கும் அதே மாதிரி தான் டக்குன்னு நின்றுச்சு. நம்ம மாடர்ன் பைக்ஸ்லாம் ஓட்டும்போது பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பிரேக்கு தான் பிடிக்கும். ஆனால் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பிரேக்கு அந்த அளவுக்கு இல்லை. 2 பிரேக்கும் சேர்த்து பிடிச்சாதான் நம்மளுக்கு வந்து பிரேக்கிங்கே நிற்கிது. பிரேக்குக்கு 2 விதமாக போடலாங்க. இதே ஷாக் அப்சர்வர்ஸு, ஃப்ரண்ட் ஷாக் அப்சர்வர்ஸ்லேயே வந்து ஃப்ரண்ட்டில் டிஸ்க்கு, அதுக்கப்புறம் இந்த டிஸ்க்கு ரவுட்ரு அதெல்லாம் மட்டும் மாற்றிட்டு, அதுக்கப்புறம் ஏதோ ஒரு சின்ன ஒரு பிளேட் மாதிரி வருது, அது இதிலே வந்து மாற்றிடுறாங்க. அந்த மாதிரி போடலாமா, இல்லைன்னா வந்து கிளாசிக்
ஷாக் அப்சர்வர்ஸ் போட்டுடலாமான்னு யோசிச்சுட்டே இருக்கேன். ஷாக் அப்சர்வர்ஸ் போட்டோன்னா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ஷாக் அப்சர்வர்ஸும் நல்லாயிருக்கும். நான் யோசிச்சுட்டே இருக்கேன், பார்ப்போம். ஆனால் அது வந்து நான் சீக்கிரமாகவே பண்ணிடுவேங்க. ஒரு 2-3 மாதத்துக்குள்ளே வந்து நான் வந்து அந்த ஷாக் அப்சர்வர்ஸ் அண்ட் டிஸ்க் இல்லைனா வெறும் டிஸ்க்கு மாற்றிடுவேன். மகாலட்சுமி நகர் வந்து விட்டோம். இதுக்குள்ளே தான் வந்து ஒரு மெக்கானிக் இருக்கிறேன்னு சொன்னார். ஆனால் சும்மா ஆயில் சர்வீஸ் அந்த மாதிரி என்ஜின் ரிலேட்டடாக பண்ணணும்னா இவர் பண்ணுவார். அவர் ஃபுல்லாகவே டீசல் இன்ஜின் தான் பார்க்குறாரு. ஆனால் உள்ளே வந்து ஒரு புல்லட் மெக்கானிக் ஒருத்தர் இருக்காராம். கிளச்சு அதெல்லாம் வந்து அவர்கிட்ட நம்ம பார்க்கலாம் வேணும்னா. ஆனால் நம்மளுக்கு கிண்டி முருகன் அண்ணனே எனக்கு பார்த்துருவாரு. எனக்கு அவர் செட் ஆகிட்டாருங்க சென்னையில். வண்டியும் செட் ஆகிடுச்சு. ஓஹோ, இந்த பக்கம் வந்திருக்காங்க. ஓகே மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். டாட்டா, பபாய்.